Hi guys, today we're going to discuss about liver cirrhosis. Introduction. It defined as a irreversible chronic injury of the hepatic parenchyma and includes extensive fibrosis in association with the formation of the regenerative nodules. பேசிக்காக லிவர் சிரோசிஸ்ங்கிறது ஒரு இர்ரிவர்சபிள் கண்டிஷன். ஓகேவா, இதில் ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் வந்து இருக்கும். ஒன்று வந்து ஃபைப்ரோசிஸ் இருக்கும், நிறைய ஃபைப்ரோசிஸ் இருக்கும், அண்ட் ரீஜெனரேட்டிவ் நாடுல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். presence of regenerative nodules ஒரு கிளாசிக் ஃபீச்சர் ஆஃப் தி லிவர் சிரோசிஸ். ஓகேவா, இப்போ ஈட்டியாலஜி லிவர் சிரோசிஸ் வரதுக்கான காரணம் என்ன, காசஸ் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு நிமோனிக் இருக்குது. ABCDEFGHI அப்படியே ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர் வச்சா நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். A for alcoholism, B for biliary obstruction, C for congestive heart failure, D for diabetes, E for enzyme deficiency like alpha 1 antitrypsin deficiency, fatty liver, glycogen disorder, type 4 glycogen storage disease, hepatitis. அதில் வந்து ABCDEன்னு 5 டைப் இருக்குது. அதில் B and C it can cause liver cirrhosis. நெக்ஸ்ட் வந்து இம்யூனாலஜிக்கல் டிசார்டர். ஓகேவா, இதை தாண்டி ரெண்டு இருக்குது இம்பார்ட்டண்ட்டாக, ஹெமக்ரோமட்டோசிஸ் அண்டு வில்சன்ஸ் டிசீஸ். ஹெமக்ரோமட்டோசிஸ்னால் என்னென்னா அயன் வந்து ஓவர்லோட் ஆகிடும். அயன் ஓவர்லோட் ஆச்சுன்னா ஏன் வந்து லிவர் சிரோசிஸ் வரணும் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ வந்து அயன் வந்து லிவரில் போய் ஸ்டோர் ஆகணுமா, அப்போ அதிகமாக அயன் வந்து ஸ்டோர் ஆச்சுன்னா என்ன நடக்கும்னா வந்து ஒரு ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு வந்து லிவரில் வந்து கிரியேட் ஆகும். அது என்ன நடக்கும், ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆனதுனால லிவர் டேமேஜ் வந்து நடக்கும். லிவர் டேமேஜ் நடந்துச்சுன்னா நடக்கும் ஃபைப்ரோசிஸ் ஆகும். ஃபைப்ரோசிஸ் ஆச்சுன்னா அப்படியே ஃபைப்ரோசிஸ் பில்டப் ஆகிட்டே போயிடுச்சுன்னா அது வந்து லிவர் சிரோசிஸ் கண்டிஷனில் போய் விட்டுரும். அதுதான் வில்சன் டிசீஸ்னாலும் என்னென்னா காப்பர் வந்து அதிகமாக அக்குமுலேட் ஆகும். காப்பர் அதிகமாக அக்குமுலேட் ஆனாலும் சேம் மெக்கானிசம்ஸ் தான். இட் லீட்ஸ் டு ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ், தென் ஃபைப்ரோசிஸ், தென் லிவர் சிரோசிஸ். ஓகேவா, ஹிஸ்டோபெத்தாலஜி பார்க்குறப்ப நமக்கு வந்து ரெண்டு இம்பார்ட்டண்ட்டாக விஷயம் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று வந்து ரீஜெனரேட்டிவ் நாடுல்ஸ். இந்த ரீஜெனரேட்டிவ் நாடுல்ஸ் வந்து கொலாஜன் ஃபைபர்ஸ்க்கு நடுவில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா, இந்த மாதிரி குட்டி குட்டியாக டாட்டாக நமக்கு வந்து தெரியும். ஓகேவா, இன்னொன்று வந்து கொலாஜன் ஃபைப்ரில்ஸ் அண்ட் ஃபைப்ராட்டிக் டிஷ்யூ. ஓகேவா, இப்போது இந்த ரீஜெனரேட்டிவ் நாடுல்ஸ்லேயே வந்து ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து மைக்ரோ, மேக்ரோ. மைக்ரோனா லெஸ் தென் 3 மில்லிமீட்டர் சைஸில் வந்து இருக்கும். மேக்ரோனா மோர் தென் 3 மில்லிமீட்டரில் வந்து இருக்கும். ஓகேவா, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ரீஜெனரேட்டிவ் நாடுல்ஸ் எல்லாமே வந்து லிவிங் டிஷ்யூ. ஓகேவா, இப்போது பெத்தோஜெனிசிஸ் பார்க்கும்போது நார்மல் ஒரு ஸ்ட்ரக்சர் பற்றி பார்ப்போம். இப்போது இங்கே இருக்கிறது வந்து பைல் டக்ட். ஓகேவா, இங்கே இருக்கிறது வந்து பைல் டக்ட்டு. இதை சுற்றி லைன் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து ஹெப்பாட்டோசைட்ஸ். இங்கே இருக்கிறது வந்து ஒரு போர்ட்டலைன், ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரி. இது ரெண்டும் ஜாயின் ஆகிட்டு ஃபார்ம் பண்ணுறது வந்து சைனிசாய்டு. ஓகேவா, இப்போது இந்த ஹெப்பாட்டோசைட்ஸ்க்கும் இந்த சைனிசாய்ட்ஸ்க்கும் நடுவில் வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்கா, இந்த ஸ்பேஸை தான் வந்து நம்ம பெரிய சைனிசாய்டல் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த பெரிய சைனிசாய்டல் ஸ்பேஸ்க்கு நடுவில் தான் வந்து நமக்கு இந்த மாதிரி ஸ்டெல்லேட் செல்ஸ்லாம் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டெல்லேட் செல்ஸ்னால தான் வந்து நமக்கு ஃபைப்ரோசிஸே வந்து கிரியேட் ஆகுது. ஓகேவா, இப்போ நார்மலாக ஹெப்பாட்டோசைட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டெல்லேட் செல்ஸோட வேலை என்னென்னா அது வந்து விட்டமின் ஏ வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அது மட்டும்தான் அதோட வேலை. இப்போ ஒரு வேளை ஹெப்பாட்டோசைட்ஸ் வந்து இன்ஜூர் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து சில ஃபேக்டர்ஸை வந்து செக்ரீட் பண்ணும், லைக் பாராக்ரைன் ஃபேக்டர்ஸ். இந்த பாராக்ரைன் ஃபேக்டர்ஸ்லாம் என்ன பண்ணுன்னா போயிட்டு இட் ஆக்டிவேட் தி ஸ்டெல்லேட் செல்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணும். நார்மலாக இருக்கும்போது ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க விட்டமின் ஏவை வந்து இது வந்து லாஸ் பண்ணிவிட்டு அதிக லெவலில் ப்ராலிஃபரேட் ஆகிடும் அண்ட் செக்ரீட்டிங் some factors like beta 1 or tissue growth factor beta இதெல்லாம் வந்து செக்ரீட் பண்ணும். இதெல்லாம் என்ன பண்ணுன்னா கொலாஜன் ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. ஓகேவா, இன்னும் அதிகமாக கொலாஜன் வந்து பில்டப் ஆகுறதுனால வந்து ஃபைப்ரோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ அந்த ஃபைப்ரோசிஸ் வந்து ரொம்ப பில்டப் ஆகிட்டே போயிட்டுருக்குன்னா என்ன ஆகும்னா, ஸோ இந்த இடத்துல தானே ஃபைப்ரோசிஸ் வந்து நமக்கு நிறைய வந்து நடக்குது. இந்த இடத்துல தான் நமக்கு ஃபைப்ரோசிஸ் நிறைய நடக்குது. இப்போ ஃபைப்ரோசிஸ் நிறைய நடந்துச்சுன்னா இது வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் லைக் சைனிசாய்டு, சென்ட்ரல் வெயின் இது எல்லாத்தையும் போயிட்டு கம்ப்ரெஸ் பண்ண ஆரம்பிக்கும். கம்ப்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா என்ன ஆகும், அந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகும். ப்ரெஷர் வந்து பில்டப் ஆகிடும். ஓகேவா, அப்போ கிரியேட் ஆகிற ப்ரெஷர் தான் வந்து போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த ப்ரெஷர்னால இன்க்ரீஸ் ப்ரெஷர் அது என்ன காஸ் பண்ணால் போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷனை வந்து காஸ் பண்ணிவிடும். இது என்ன பண்ணுன்னா fluid in the blood vessel is more likely to push into the cells or cross
கிராஸ் டிஷ்யூ இன்டூ லார்ஜ் ஓப்பன் ஸ்பேஸ் லைக் பெரிட்டோனியல் கேவிட்டி. பிளட் வெசலில் இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் எல்லாமே பக்கத்தில் இருக்க டிஷ்யூ ஸ்ட்ரக்சருக்கு வந்து அப்படியே மூவ் ஆகும். டிஷ்யூ ஸ்ட்ரக்சரையும் மூவ் ஆனதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் லைக் பெரிட்டோனியல் கேவிட்டிலலாம் போயிட்டு ஃபில் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பெரிட்டோனியல் கேவிட்டியில் வந்து எக்ஸஸ் ஃப்ளூயிட் வந்து அக்குமுலேட் ஆகிற கண்டிஷனை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா அஸ்தைட்டிஸ். ஓகேவா? இப்போது இது ஒன்று காம்ப்ளிகேஷன். இன்னொன்று பார்க்கும்போது அதே மாதிரி ப்ரெஷர் பில்டப் ஆகிட்டு கம்ப்ரெஸ் பண்ணுறதுனால கன்ஜஸ்டிவ் ஸ்பீனோமெகாலி அண்ட் ஹைப்பர்ப்ளீனிசம் வந்து காஸ் ஆகும். ஓகேவா? இப்போது இந்த மாதிரி அந்த இடத்துல வந்து ப்ரெஷர் ஆல்ரெடி அதிகமாக இருக்கா, இப்போ நம்ம என்ன ஆகும், நம்ம சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்து லிவருக்கு வந்து பிளட் சப்ளை வந்து டிக்ரீஸ் பண்ணி விட்டுரும். ஸோ அதுதான் வந்து நம்ம போர்ட்டோசிஸ்டமிக் ஷண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? இப்போது இந்த போர்ட்டோசிஸ்டமிக் ஷண்ட் நடக்கிறதுனால என்ன ஆகும்னா, இது ஒரு அன்னோன் மெக்கானிசம் தான். இது எதனால் நடக்குது அப்படின்லாம் நமக்கு தெரியாது. ஓகேவா? ஒரு ப்ராப்பர் மெக்கானிசம் நமக்கு சொல்லலை. இப்போது இந்த மாதிரி போர்ட்டோசிஸ்டமிக் ஷண்ட் நடக்கிறதுனால என்ன ஆகும்னா, ரீனல் வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் வந்து நடக்குது. அப்போ என்ன ஆகும், பிளட் ஃப்ளோ வந்து கிட்னிக்கு வந்து ரொம்ப கம்மியாக போகும். அப்போ என்ன ஆகும், ஃபில்ட்ரேஷன் ரேட் ஜிஎஃப்ஆர் வந்து டிக்ரீஸ் ஆகிடும், விச் லீட்ஸ் டு ஹெப்பாட்டோ ரீனல் ஃபெயிலியர், அதாவது லிவர் ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் கிட்னி ஃபெயிலியர் வந்து நமக்கு நடக்கும். ஓகேவா?